السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: سئل رسول الله صلى الله عليه وسلم عن أكثر ما يدخل الناس الجنة فقال: تقوى الله وحسن الخلق. رواه الترمذي. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை சுவனத்தில் நுழைவிக்க செய்யக்கூடிய நற்காரியங்கள் பற்றியும் அது எவ்வளவு மகத்தானது, கண்ணியத்திற்குரியது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திர்மிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல கேட்கப்பட்டுச்சு, அன் அக்ஸரி மா யுத்ஹிலுன் நாஸல் ஜன்னத, மக்களை அதிகம் சுவனத்தில் நுழைய செய்யக்கூடிய காரியம் எது அப்படிங்கிறத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல கேட்கப்பட்டுச்சு. ஃபகால, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தக்வல்லாஹி, அல்லாஹுவை அஞ்சுதல். தக்வா என்னும் இறையச்சம் என்ன செய்யும், அதிகமான மக்களை சுவனத்தில் நுழைவிக்கக்கூடிய அந்த செயல்களில் ஒன்று அப்படிங்கிறத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு, வஹுஸ்னுல் ஹுலுகி, மற்றும் நற்குணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதிலளித்தாங்க. ஒன்று தக்வா, இறையச்சமும், இரண்டாவது விஷயம் நற்குணம். இந்த ரெண்டு விஷயங்களும் மக்களை அதிகம் என்ன செய்யும், சுவனத்தில் நுழைவிக்கக்கூடிய ஒரு காரியம் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதனை உயர்வடைய செய்யக்கூடிய, கண்ணியத்தை வழங்கக்கூடிய முக்கியமான இரண்டு விஷயம் தக்வா எனும் இறை அச்சத்துடன் பாவங்களை விட்டும் விலகி வாழுதல், மற்றொன்று சக மனிதர்களிடத்தில் நல்லொழுக்கத்துடன் நற்குணத்துடன் நடந்து கொள்வதுதான். இவைதான் சுவனத்தை அடைய செய்யும் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமுத மொழியாகும். அன்பானவர்களே, வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். தபரானி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவ்வாறு கேட்டேன், யார் ரசூலல்லாஹ், ஒரு பெண் ஒரு கணவர் இறந்த பின் அடுத்த கணவர் என இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் 3 அல்லது 4 கணவன்மார்களை திருமணம் செய்கின்றாள் ஒரு பெண். பின்பு அந்த பெண் இறந்து விடுகின்றாள். நாளை மறுமை நாளில் அவளும் சுவனத்திற்கு சென்று அந்த கணவன்மார்களும் சுவனம் சென்றால், சுவனத்தில் யாரேனும் ஒருவர் மட்டும்தானே கணவராக இருக்க முடியும். அப்படி உள்ள சூழ்நிலையில் அவ்வாறு இருக்க அந்த பெண் யாரை திருமணம் செய்வாள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நான் என்ன செஞ்சேன் கேட்டேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பதில் சொன்னாங்க, அந்த பெண் விருப்பம் தரப்படுவாள். இந்த உலகத்தின் வாழ்க்கையில் எந்த கணவர் சிறந்த நற்குணத்துடன் அப்பெண்ணிடம் நடந்து கொண்டாரோ அந்த கணவரையே அந்த பெண் தேர்ந்தெடுப்பாள். அல்லாஹ்விடம் அந்த பெண் கேட்பா, யா அல்லாஹ், இவர் என்னிடம் சிறந்த நற்குணத்துடன் நடந்து கொண்டார், இவரையே எனக்கு திருமணம் செய்து வை என்பதாக அந்த பெண்மணி துஆ செய்வாள் என்பதாக
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதிலளித்தாங்க. இவ்வாறு கூறிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்தது சொன்னாங்க, உம்மு சலமாவே, நற்குணம் என்பது இம்மை மறுமையில் அனைத்து நலவுகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல சொன்னாங்க. இந்த செய்தி தப்ரானி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் என்ன படிப்பினை என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த கேள்வியை அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தனது நிலையை மனதில் வைத்தே கேட்டார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு பதிவு செய்வாங்க. அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இவ்வுலகில் இதற்கு முன்பு பல கணவன்மார்கள் இருந்தாலும் மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தனது கணவராக இருக்க வேண்டும் என விரும்பி இருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் மேலே கேட்ட கேள்விகளுக்கான சில விளக்க உரைகளை நமக்கு தருகின்றார்கள். ஆக நிக்காஹ் என்னும் சுன்னத்தான அமல் மறுமையிலும் தொடரும் என்பது இதன் மூலம் விளங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் ஒரு மனிதன் உயர்வடைய வேண்டுமேயானால் அந்த நற்குணம் தக்வா என்ற அந்த இறை அச்சம்தான் ஒரு மனிதனை உயர்வடைய செய்கின்றது. அந்த தன்மைகள் எல்லா மனிதர்களிடத்திலும் வர வேண்டும் என்பதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு நமக்கு உபதேசிக்கின்றார்கள். அத்தகைய நற்பாக்கியங்களை பெற்ற நன்மக்களாக நற்குணத்துடனும் இறை அச்சத்துடனும் இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்திலும் நம்முடைய வாழ்க்கை விஷயத்திலும் அல்லாஹ்வை பயந்து நற்குணத்தோடு நற்பண்புகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.